ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை திருத்தியை திதி பகல் 10 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் இரவு 12 மணி 56 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 28 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 42 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8 மணி 56 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு 8 மணி 44 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 46 நிமிடம் முதல் காலை 6 மணி 29 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12 மணி 5 நிமிடம் முதல் 1 மணி 29 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7 மணி 52 நிமிடம் முதல் 9 மணி 17 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10 மணி 41 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 5 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 41 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12 மணி 28 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம், ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம். பாலாஜி செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மண்டல காலம் என்பது என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில பேர் இது 45 நாள்னு சொல்றா, ஒரு சில பேர் 48 நாட்கள்னு சொல்றா, 45 நாட்களா அல்லது 48 நாட்களா, ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்களே, எது சரி என்று விளக்க முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த ஒரு மண்டல காலம் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே நம்முடைய சுபதினம் நிகழ்ச்சியிலே அடிக்கடி விவாதித்திருக்கிறோம். இருந்தாலும் இப்ப இந்த சபரிமலை சீசன் இல்லையா, இந்த ஐயப்ப சீசன்ல மாலை போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அப்புறம்தான் இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போகணும்னு சொல்றா. அதனால நான் சரியான முடிவினை எடுக்க வேண்டும், எந்த தேதியிலே நான் இருமுடி கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நேயர் இந்த கேள்வியினை கேட்டிருக்கிறார். ஆக்சுவலி ஒரு மண்டல காலம், மண்டலம் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு கால அளவினை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாத காலம்னு சொன்னா அது 30 நாட்கள் என்பது தானா, அல்லது ஒரு சில மாதத்துல 31 நாட்கள் வருகிறது. இன்னும் ஒரு சில மாதம் தமிழ் மாதத்துல பார்த்தோம்னா வெறும் 29 நாட்கள் மட்டும்தான் வர்றது. இன்னும் ஒரு சில தமிழ் மாதத்துல பார்த்தோம்னா இந்த வைகாசி ஆணிலாம் பார்த்தோம்னா 32 தேதிகள் கூட கொடுத்திருப்பார்கள். ஆக இதுல போக பிப்ரவரி மாசம் பார்த்தோம்னா வெறும் 28 தேதி மட்டும்தான் வர்றது. ஆக ஒரு மாத காலம் என்று சொல்லும் பொழுது இதுல 28 தேதி என்பது சரியா, 29ங்கிறது சரியா, இல்ல 30 நாட்கள் தானா, அல்லது 31 நாட்களா 32 நாட்களான்னு ஒரு கொஸ்டின் வர்றது இல்லையா. இது எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த சூரியனுடைய சுழற்சியினுடைய அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஒரு மண்டலம், அதாவது பொதுவா நம்ம இப்ப ஒரு மாசம்னு சொன்னா ஒரு 30 நாட்கள் அப்படின்னு ஆவரேஜா எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிதான்
ஒரு மண்டல கால அளவு என்பது 42 நாட்கள் முதல் 48 நாட்கள் வரையிலுமே நீடித்திருக்கும். அதனுடைய குறைந்தபட்ச கால அளவு என்பது 42ஆகவும், எப்படி நம்ம ஒரு மாச காலம்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு 28 தேதி மட்டும் வருதோ, அதே மாதிரி மினிமமா சொன்னோம்னா நமக்கு அது 42 நாட்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வைகாசி மாசம் 32 தேதி வர்ற மாதிரி மேக்சிமமா ஒரு மண்டல காலத்தினுடைய அளவு என்பது 48 நாட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகபட்சமாக 48 நாட்கள், குறைந்தபட்சமாக 42 நாட்கள். இது எதனை கொண்டு சார் தீர்மானிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மண்டலம் என்பது எப்படி தெரியுமா? திரைபக்ஷிகம்னு சொல்லுவா. திரைபக்ஷிகம்னு என்று சொன்னால் 3 பக்ஷங்கள் ஒன்றாக இணைந்ததுதான் இந்த ஒரு மண்டல காலம் என்பது. ஒரு பக்ஷம் அப்படின்னு சொன்னா அது 15 நாட்கள் அல்லவா? இந்த 15 திதிகள் அப்படின்னு சொல்றோம்ல, பிரதமை முதல் அது நேராக பௌர்ணமியாக இருந்தாலும் சரி அல்லது அமாவாசையாக இருந்தாலும் சரி, அது வரைக்கும் வரும்பொழுது பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி அப்படின்னு நின்றுகிட்டே வரும். அதுல பார்த்தோம்னா தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி என்று 14வது நாளையும், 15வது நாள் என்பது ஒரு அமாவாசை நாளாகவோ அல்லது ஒரு பௌர்ணமி நாளாகவோ வர்றது இல்லையா? இதைத்தான் ஒரு பக்ஷம் என்று கால அளவினை குறிப்பிடுவார்கள். இப்படி 3 பக்ஷங்கள் ஒன்றாக இணைந்ததுதான் இந்த ஒரு மண்டல காலம் என்பது. சார் அப்படின்னா 45 நாள் தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் என்பது வரலாம். ஒரு மாதம் என்பது எப்படி 30 நாட்கள்னு ஆவரேஜா சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு மண்டலம் என்பதற்கான ஒரு ஆவரேஜான அளவுதான் 45 என்பது. அது ஒரு சில நேரத்திலே 48 நாட்களாகவும் வரும், ஒரு சில நேரத்திலே வெறும் 42லிருந்து 43 நாட்களுக்குள்ளாக அது முடிவும் அடைந்து விடலாம். அப்ப நான் இப்ப எப்படி சார் என்னுடைய விரதத்திற்கு நான் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த தேதியிலே மாலை இட்டீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். தேதின்னு சொன்னா எது தெரியுமா? ஒரு திதியை தான் குறிக்கிறது. இப்படி எடுத்துக்கலாமே. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வளர்பிறை சஷ்டி திதி நாளன்று மாலை அணிந்திருக்கிறீர்கள் விரதத்திற்காக. இன்று முதல் நான் ஒரு மண்டல கால அளவு விரதம் இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தினை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால், அந்த வளர்பிறை சஷ்டியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அடுத்த மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி வரை ஒரு மாதம் என்பது வந்து விடுகிறது. அந்த வளர்பிறை, அதாவது அடுத்த மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியிலிருந்து தேய்பிறை சஷ்டி என்பது வரும் தெரியுமா? அதோடு 3 பக்ஷங்கள் என்பது முடிவாகிறது. ஆக இந்த 3 பக்ஷங்களையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அது 45 நாளிலிருந்து 48 நாட்களுக்குள்ளாக ஒரு கால அளவினை கொடுத்திருக்கும். இந்த மண்டலம் என்பது எதனை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த திதியிலே நாம் ஆரம்பித்தோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த திதியிலிருந்து அடுத்த மாதத்திலே வரக்கூடிய அதே திதி வரை ஒரு மாத காலம், அதனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பக்ஷம் சொல்றோம் இல்லையா, அது வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ அதே திதியானது என்றைய தினத்திலே வருகிறதோ, இது மூன்றையும் இணைத்து 3 பக்ஷங்கள் ஒன்றாக இணைந்ததுதான் ஒரு மண்டல கால அளவு என்பது. ஆக 45 நாட்களாகவும் வரலாம், அது 46 நாட்களாகவும் வரலாம், 47 வரலாம், அதிகபட்சமாக 48 நாட்கள் வரை வரும். ஆக இதுல எந்த விதமான குறையும் வந்துவிடக்கூடாது என்பதால், நம்ம அங்க எந்த விதத்திலே நம்முடைய விரதத்திற்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்பதால் தான் அந்த நம்ம கால அளவினை நமக்கு கணக்கிட தெரியல. அப்படிங்கிறதுனாலதான் என்ன பண்ணிட்டான்னு சொன்னோம்னா, அதிகபட்சமா இருந்தா தப்பில்லையே, அது குறைஞ்சிடக்கூடாது தானே அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சமான அந்த 48 நாட்கள் என்கின்ற அளவையே ஒரு மண்டல கால அளவாக நம்முடைய பெரியவர்கள் தீர்மானித்து நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.